உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, ஷேர் மார்க்கெட்டும் ஹாரஸ்கோப்பும் ஆக உங்களுடைய ஜாதக அடிப்படையில் இந்த ஷேர் ட்ரேடிங் பண்ணலாமா, ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, ஷேர் புரோக்கரேஜ் பண்ணலாமா, போர்ட்ஃபோலியோ பண்ணலாமா, எல்லாம் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஆவலாக இருந்தால் இந்த வீடியோவை பார்த்துவிட்டு, இது மாதிரி நிறைய வீடியோக்கள் நான் பண்ணியிருக்கேன், அதை கரெக்டாக உங்கள் ஜாதகத்தை, ஏன்னா ஜாதகம் என்றால் என்ன, நீங்கள் இப்போ ஜோதிடர் என்றால் என்ன, நான் ஜோதிடராக முடியுமா, என் ஜாதகத்தில் பார்க்கணும். ஜோதிடம் பார்க்கலாம், பேசலாம், கற்றுக்கலாம், ஆனால் சொல்லி அதில் வருமானம் ஈட்ட முடியுமா? நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, நம்ம பக்கத்திலே சிவகுமார், அவர் வந்துட்டு ஷேர் மார்க்கெட் அட்வைசர், ஆனால் அவர் சம்பாதிக்க முடியாது அடுத்தவங்களுக்கு. சரி, இப்போ லக்னத்தில் ஆஸ்ட்ரோ ரீதியா லக்னத்தில் மூன் சைன் சந்திரன் இருந்தால் அவர் ஷேர் ட்ரேடிங் பண்ணலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இன்ட்ராடே பண்ணலாமா, என்ன மாதிரி பண்ணலாம், ஆக ஃபியூச்சர் பண்ணலாமா, நல்ல யோசனை பண்ணுங்க. இவர் பண்ணலாமா என்ற கேள்விக்கு இவராக பண்ணக்கூடாது. இவர் வந்து இதில் போட்டிருக்காரு, அந்த கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் வீடியோவில் நான் 8 லட்சம் ரூபாய் இழந்தேன், இன்ட்ராடே பண்ணினேன். ஆக இன்ட்ராடே என்றால் என்ன? ஒரே நாளில் கோடி சொன்னாங்களான்னு நினைக்கிறது, ஒரே நாளில் ஒட்டுமொத்த பிரச்சனையும் சால்வ் பண்ணிடலாம், ஒரே நாளில் நம்ம எடுத்தோம் கழுத்தோன்னு எல்லாமே பண்ணலான்னு எல்லாருக்கும் இருக்கிறது தானே எண்ணங்கள். இப்போ ஒரு லாஸ் ஆயிடுச்சு, அதை எப்படி சரி கட்டுறது? லாங் டைமில் சரி கட்டலாமா, மியூச்சுவல் ஒரு பர்டிகுலர் டைமில் அதை சரி கட்டினா போதுமா, ஈக்விட்டி ஷேர்ஸ் இல்லை எனக்கு உடனே பண்ணி ஆகணும், சரி கட்டி ஆகணும், அதுக்கு இதுக்குள்ளார வரலாமா? யார் வரக்கூடாது? இன்ட்ராடேக்குள்ளார லக்னத்தில் சந்திரன் இருக்கக்கூடியவர் வரக்கூடாது. இவரால் புக் ப்ராஃபிட்டில் போகும்போது கட் பண்ணி வெளில வர முடியாது. இவரால் அந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலை, சரிங்களா, அதில் என்ன ஆயிடுறாரு, அவரால் அந்த ஓவர் பதட்டத்தில், லக்னத்தில் சந்திரன் இருந்தால் பதட்டக்காரர். நேற்று ஒருத்தர் பேசுறார், கடக லக்கணம், லக்கணத்திலே சந்திரன் பிளஸ் கேது, 70 வயசு எபோ, ரொம்ப சின்ன பையனாட்டம் பேசுறார், படபடன்னு பேசுறார். அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குரோர் கணக்கில் இன்ட்ராடேல போயிருக்கு. அதனால இது ஒரு அவேர்னஸ் நிகழ்ச்சி. லக்னத்தில் சந்திரன், ஷேர் ட்ரேடிங் பாசிபிள், ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் பாசிபிள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அமைதியா இன்னொருத்தர் பண்ணி கொடுப்பாருன்னு உட்காந்துருங்க. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்க ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா இந்த சந்திரன் வந்து கோள்களில் ஏறு முகமாகவும் இறகு முகமாகவும் இருக்கும். அதாவது சந்திரன் இருக்கிறது ஒரே வட்டம்தான், இந்த பூமி தான் மனிதன். அப்போ இவருடைய லக்னத்திலேயே சந்திரன் இருக்கக்கூடியவர், அந்த மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு அமாவாசை சனிக்கிழமை, நாளைக்கு டோட்டலாக சந்திரனை வந்து பூமியினால் அது மறைக்கப்படுது. டோட்டலாக சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாது, ஒரு நிழல் வந்து மறைக்குதுன்னு வைங்களேன். ஆக மறுநாள்ல இருந்து ரிலீஸ் ஆகி வளர்பிறைன்னு பௌர்ணமி, ஃபுல் மூன், அதே மாதிரி ஆஃப் மூன், ஆக டோட்டலாக மாறி வர்றது மாதிரி இந்த சந்திரன் லக்னத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரனை போன்ற ஒரு நிலைப்பாடு உடையவர்களாக இருப்பார்கள். காலையில் ஒரு சிந்தனை, மத்தியானம் ஒரு சிந்தனை, மாலையில் ஒரு சிந்தனை, இரவில் ஒரு சிந்தனை, மாறும் குணம் உடையவர்கள். இதே லக்னத்துல சூரியன் இருக்குன்னு வைங்களேன், நிலைத்த ஒரு குணம், இப்படித்தான் லக்னத்தில் சூரியன், பஞ்சுவாலிட்டி. ஒரு அட்வைசர் நான் சொன்னேன் இல்லையா, போர்ட்ஃபோலியோ அட்வைசர், அவருடைய லக்னத்துல சூரியன் இருக்கும், அது 5 கூடியவன் லக்னத்திலே இருக்கும். ஆக அவர் ப்ரோக்ராம் பண்ணிட்டு அதோட 3 மணி ஆச்சுன்னா எந்திரிச்சு வெளில வந்துடுவார். அடுத்தது அமெரிக்கன் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, கொஞ்சம் வீட்டில் உட்காந்து பார்க்கலாமே, பார்க்க மாட்டார். நான் எத்தனை டைம் பார்த்துருக்கேன், 3:30 மணிக்கெல்லாம் ஆள் கையில் இறங்கிடும். அதே சந்திரன் இன்னொன்று போய் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி பார்க்கலாம். அதுவும் கும்ப சந்திரன், லக்னாதிபதி யார் இவருக்கு? இவர் எனக்கு இவர் யாருன்னு தெரியாது, பட் கமெண்ட்ஸில் போட்டிருக்கிறாரு, நான் இன்ட்ராடே பண்ணி 8 லட்சம் ரூபா லாஸ் பண்ணேன், நான் கடன் வாங்கி போட்டேன். ஏன் கடன் வாங்கினார்? அவர் ஜாதகத்துக்கும் திசாபுத்திக்கும் கடனுக்கும் தொடர்பு இருக்கிறதா? 6ஆம் பாவாதிபதி திசை, 6ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோளினுடைய திசை, லக்னாதிபதியை 6ஆம் பாவத்திலிருந்து திசை நடத்துவது, இதெல்லாம் இருந்ததுன்னா ஜாதகர் கடனாளி ஆவார்.
அந்த கடனை வாங்குறதுக்கு முன்னாடி என் போன்ற அஸ்ட்ராலஜர் நிறைய இருக்காங்க, எக்ஸ்பர்ட்ஸ்லாம் உங்களுக்கு அருகாமையிலே இருப்பாங்க. போய் பார்த்து ஷேர் மார்க்கெட்டில் இது பண்ணலான் இருக்கேன், எனக்கு அமைப்பு இருக்கா, காசு போயிடுமா அப்படின்னு கேட்கலாமா? இவர் பாருங்க, 20/3/2010 இருந்து 2026 வரைக்கும் குரு திசை நடக்குது. குரு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். பாயிண்ட் நம்பர் 1. அதுக்கு அடுத்தது லக்னம் என்பது என்னுடைய ஓன் டைம், இது என்னுடைய பணம், நான் உள்ள போட்டிருக்கேன். மத்தியானம் 12-1 மணிக்குள்ளாரெல்லாம் நான் போட்டிருக்கிற காசுலேருந்து டபுள் பண்ணிடுவேன். அப்புறம் மத்தியானம் பார்த்தீங்கன்னா 1:30 to 2 அந்த மறு டபுள் பண்ணி 100 ரூபாயை போட்டு நான் 500 ரூபாயோட வெளியில் வருவேன் அப்படின்னு டிசைட் பண்ணுறது லக்கணம். அதில் யார் இருக்கா? சந்திரன். சந்திரன் வரும்போது என்ன ஆயிடுது, ஒரு 100 ரூபா போட்டு மறு 100 ரூபா வரும்பொழுது இவருக்கு இன்னும் கொஞ்சம் ஆசைகளை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்குது. இன்னொரு 100 ரூபா வரும்போது, சார் 100 ரூபா போட்டு 300 ரூபா வந்துருச்சு, இறங்கி வந்துட வேண்டியதானே. இவருக்கு ஒன்னே சந்தேகம் வந்துடுது, ஏன் இந்த 300 ரூபா 100 ரூபா போட்டு 200 ரூபா வந்தது 500 ரூபாயா மாறாதுன்னு காத்திருக்கிறது. அந்த புக் ப்ராஃபிட்ல போக போக இவரால் டவுன்ல கீழே கட் பண்ண முடியாது. ஏன்? அவரை இயக்குவது சந்திரன். இதே சூரியனா இருந்ததுன்னா, இங்க பார் 11லேருந்து 12க்குள்ளார 100 ரூபாய்க்கு இன்னொரு 100 ரூபா எடுத்து கொடுத்துருவேன், அதோட கட் பண்ணிட்டு வெளில போயிடணும். ஆக இதை இவரே பண்ணதுனால் வந்த விளைவு 8 லட்சத்தை லாஸ் பண்ணுகிறார். அந்த கடன் வாங்கி இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றார். ஏன்? கடன் பண்ணக்கூடிய திசை குரு. கடன்காரன் எங்கு இருக்கிறான்? 6 லக்னத்தில். இந்த குரு திசை நடக்கும் பொழுது அதுக்கு வீடு கொடுத்த கிரகம் லக்னத்தில் இருக்கு. அப்ப கடன்காரனே லக்னத்தில் இருக்கும்போது கடனை ஏற்படுத்துகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஜோதிடம் உண்மை, ஜாதகம் உண்மை. ஜோதிடர்கள் அதை சரியாக எடுத்து கொடுக்க முடியாத சூழ்நிலைக்கு வரலாம். சரிங்களா? அடுத்தது, இவருக்கு லக்கணம் கெட்டு போச்சு. இப்போ சந்திரன் இருந்ததுனால லக்கணம் கெட்டு போய் அதை அந்த சந்திரன் யாருடைய நட்சத்திரத்தில் இருந்தது பார்க்கணும் இல்லையா? அவிட்டம், செவ்வாய் நட்சத்திரம். செவ்வாய் ஜாதகத்துல ஒரு செவ்வாயினுடைய ஸ்டார்ல அந்த அந்த நட்சத்திரத்துல சந்திரன் இருக்குன்னு வைங்களேன், அவசரப்படுதல், வேகம், நிதானமின்மை, படபடப்பு, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், இன்னும் 3 மணி வரைக்கும் டைம் இருக்கு, முடிஞ்ச வரைக்கும் நம்ம எடுத்துடலாங்கிற தன்னம்பிக்கை தரக்கூடியது, அசாத்தியமான துணிச்சலை தரக்கூடியது செவ்வாய். சந்திரன் குழம்பக்கூடியது. என்ன பண்றது? இப்போ நம்ம கீழே வெளியில வர்றதா, இல்லை வெயிட் பண்றதா, வெளியில வர்றதா, வெயிட் பண்றதா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? பேசிக்கா எல்கேஜி மாணவர்கள் சொல்ற மாதிரி சொல்லி கொடுக்குறேன் நான். லக்னம் என்பது நீங்களே அதை கரெக்டா தீர்மானிக்கிறீங்க. கெஸ்ஸிங்க்கு சந்திரன் லக்னத்துல இருக்கு. இந்த சந்திரன் அப்படிங்கிறது தேய்பிறை சந்திரன், இது வளர்பிறை சந்திரன் அல்ல, தேய்பிறை சந்திரன். அதே மாதிரி நடக்கும் திசை குரு திசை, கடங்காரனுடைய ஸ்தானத்துல இருக்கு. கடங்காரன் லக்னத்திலேயே இருக்கிறார். அதுபோக உங்களுக்கு லக்கண அதிபதினு ஒன்று இருக்கு இல்லையா? இதை இன்ட்ராடேல இழந்ததை நாம் இதில் ஈக்விட்டியில் அல்லது மியூச்சுவலில் சரி பண்ணிடலாம். ஆக நம்ம 8 லட்சம் ரூபாய்க்கு பணத்தை வச்சுக்கிட்டு 4 லட்சம் ரூபாயில் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது மேலே இன்னொரு 2 லட்சம் ரூபாய் ஈக்விட்டி ஷேர்ஸ், இன்னொரு 2 அந்த ஃபியூச்சர்ஸ், இந்த மாதிரி பண்ணலாங்கிற எண்ணம்லாம் யார் கொடுப்பாங்கன்னா லக்னாதிபதி. அந்த லக்னாதிபதி இவருக்கு ரெட்ரோகிராட் வக்கரமாகி விட்டது. சனி வக்கரத்தை எடுத்துக்கிறது இல்லை நான், லக்னாதிபதி வக்கரம் பெற்று விட்டால் இவர் ஒரு போர்ட்போலியோ மேனேஜ்மெண்டா வேணா இருக்கலாம், சிவகுமார் மாதிரி. இவர் லக்னாதிபதி வக்கரம் பெற்று கடங்காரன் லக்னம் ஏறி கடங்காரனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 2 குடையவன் 6ஆம் இடத்துல போய் உச்சமாகுது. இவர் என்ன செய்யணும்? 2 குடையவன் 6ஆம் இடத்துல, 6ஆம் இடங்கிறது எதிரி, ஆப்போசைட். இவர் ஒரு நல்ல போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு அட்வைசர் கிட்ட தன்னுடைய பணத்தை கொடுத்து அழகா நீங்களே பண்ணி கொடுத்துருங்க. எனக்கு லக்னத்துல சந்திரன், என்னை கேட்காதீங்க, 22 நாள் ட்ரேட் பண்றீங்க, நான் ஒரு 2 லட்சம் ரூபா போடுறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு பெனிஃபிட் கிடைக்கும், நான் அதுக்குள்ளார வர விரும்பலன்னு வெளியில வந்துடணும். சரி,
இந்த லக்னத்தில் சந்திரன் ஷேர் மார்க்கெட் ஹாரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவருடைய ஜாதகம் நான் போடுறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவருடைய லக்னம் கடகம், கடகம் ராசி, கேது சேர்க்கை. இவர் அற்புதமான ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். இவருடைய ஜாதகம் போடுறேன். அடுத்தது அவர் வந்து மிகச்சிறந்த அட்வைசராக இருந்து அதில் நிறைய பேருக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்காரு, பல கோடி ரூபா. பட் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, எல்லா மனிதனையும் ஆணைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அடிசருக்கும்னு சொல்றது மாதிரி அந்த லக்கண சந்திரன் வந்து ஒரு ஆசையை உருவாக்கி விட்டுடும். அதுவும் கடக லக்கணம். 70 வயசு உள்ளவர் 40 வயசுன்னு பேசிட்டு இருக்காரு. அந்த அவ்வளோ ஃபாஸ்ட் வேகம். இப்பவும் அவர் வந்து விடாமல் ட்ரேடிங் பண்ணிட்டு தான் இருக்காரு. என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் என்னை பிடிச்சி ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு. நான் வந்து நேரில் உங்களை பார்க்கணும். ஆக எதனால சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த சந்திரன் பிளஸ் கேது ரெண்டுக்கும் அதிபதி சந்திரன். இது மாதிரி அமைப்பில் உள்ளவங்க லக்கணத்தில் யாருக்கு சந்திரன் இருக்கோ தயவுசெய்து உங்களுடைய ஜாதகத்தை கொடுங்க. ஏன்னா நீங்கள் டெய்லி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவர், உங்களால் முடியுமா முடியாதா? சம்பாதிக்க முடியக்கூடிய அமைப்பு இருந்தால் நான் அழகாக இறக்கி விட்றேன், இல்லைன்னா வேண்டாம் தடுத்து விட்டுறேன். ஏன்னா இது பயனுள்ள வீடியோ. யாருக்கெல்லாம் லக்கணத்தில் சந்திரன் தனித்தனியாக போட முடியாது, உதாரண ஜாதகமாக வரும்போதெல்லாம் போடுறேன். இப்போ இவருக்கு போட்டேன். சந்திரன் செவ்வாய் சாரம், அந்த ஸ்திர லக்கணம் ஸ்திர ராசியாக இருந்தாலும் லாங் டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில். கிணத்துல போட்ட கல்லாட்டம் தூக்கி ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்கி போட்டுடணும். மியூச்சுவல் ஃபண்ட் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. லாங் டைம் போடாமல் ஷார்ட் டைமில் போய் இவராகவே என்ன பண்ணியிருக்காரு, ட்ரேடிங்லாம் இவர் பண்ணி பார்த்துருக்காரு. பண்ணலாமா? ஆக அந்த 12 லக்கணம் இருக்கு. 12 லக்கணத்தில் சந்திரனை போட்டு ஒன்று ஒன்றா சொன்னால் அது உங்களுக்கு புரியறதை விட இது மாதிரி உதாரண ஜாதகங்களாக வரும்பொழுதுலாம் போடுறேன். எப்படியுமே சந்திரன் லக்கணத்தில் இருக்கக்கூடியவர்கள் மேக்சிமம் நீங்கள் இன்ட்ராடே பண்ணாதீங்க. இவரெல்லாம் வந்துட்டு ஐபிஓவில் போயிடணும். யாராவது நிறுவனத்துக்காக வேண்டி பங்குச்சந்தை வெளியிடுறாங்க அப்படின்னா வாங்கி போட்டுட்டு சிவனேன்னு உட்காந்துடணும். இதெல்லாம் வந்து 5 வருஷம் 10 வருஷம் கழித்து அதை பற்றி நினைக்கவே கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது நல்லா வளர்ந்து மிகப்பெரிய சில காயின்ஸ் எல்லாம் இப்போ விடுறாங்க இல்லையா, டாப் 10 காயின்ஸ், டாப் 10ல் வருது இல்லையா டிஜிட்டல். அதே மாதிரி வந்து கரன்சிகள், கிரிப்டோ, அந்த மாதிரி ஏதாவது வந்து விலை கம்மியாக 1 லட்சம் காயின் 2 லட்சம் காயின் வாங்கி போட்டு மறந்துடணும். ஒரு 5000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு. சார் 8 லட்ச ரூபா நீங்கள் கொண்டு போய் போட்டு லாஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜரை போய் பார்த்துருக்கணும், அல்லது என் போன்ற அஸ்ட்ராலஜர்கிட்ட வந்து இது பண்ணலாமான்னு கேட்டிருக்கணும். நிறைய வீடியோஸ் இருக்குது, விரைவில் வரும். ஒவ்வொன்றும் உங்களுடைய நட்சத்திரத்திலிருந்து என்னைக்கு எந்த நட்சத்திரம் வருகிறதோ அந்த அன்னைக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அது பெனிஃபிட்டாக வரும், அல்லது பாதாளத்துக்கு போயிடும், அல்லது டோட்டலாக அது ரீஃபண்ட் நாட் ரீஃபண்டபிள், அல்லது அது வளர்ச்சி அடையும். அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வு பண்ணி வச்சுருக்கேன். விரைவில் வந்து அது உங்களுடைய ஜனனகால ஜாதகம் இருந்தால் தான் அதை வச்சு சொல்ல முடியாமல் பொது வெளியில் போட முடியல. பர்சனலாக ஜாதகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய லக்னம், ராசி, மற்ற கிரக அமைப்புகள் என்ன தசா புத்தி நடக்குது, அதுக்கு அந்த திசா புத்தி அந்தரத்திற்கு எந்த உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தில் இருந்து அன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திசையை நடத்தக்கூடிய புத்தியை நடத்தக்கூடிய அந்தரத்தை நடத்தக்கூடிய நட்சத்திரத்திற்கும் இன்னைக்கு நீங்க பங்கு சந்தையில் முதலீடு செய்யக்கூடிய நட்சத்திரத்திற்கும் என்ன தொடர்பு என்பதை ஆய்வு செய்து ஒரு டைம் டேபிள் மாதிரி கொடுக்குறேன். அதை வச்சு பயனடைங்க. இது எல்லோருக்கும் இது பயனளிக்கும் என்று நினைக்கிறேன். முடிந்தால் பகிருங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை எழுதுங்கள். முடிந்த வரைக்கும் உங்கள் நண்பர்களுக்கு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.